Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the MongoDB சீரீஸில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வேலிடேஷன். MongoDBயில் வேலிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வேலிடேஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் இந்த டேட்டா டைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வேலிடேஷன். அது எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லுக்கப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ லுக்கப் வந்து பேசிக்லி இப்போ நம்ம எஸ்கியூஎல்லையோ இல்லை ஆர்டிபிஎம்எஸ்ல ஜென்ரலாக வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து இங்கே மாங்கோடிபியில் வந்து லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்காக ஒரு புது கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இது எதுக்காக ஒரு புது கலெக்ஷனுங்கிறது இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். இந்த புது கலெக்ஷனோட பேர் வந்து ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஷோ டிபிஎஸ் கொடுக்குறேன். கோடைவோ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கோடைவோக்குள்ளே போகலாம். அண்ட் இதில் வந்து நேற்று நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து இந்த ஆவரேஜ் பர்ச்சேஸ் விட்டுருங்க, அது வந்து அந்த வியூ அப்படியே நம்ம இதாக மாற்றணும். பட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து கஸ்டமருக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கலெக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணாலே ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகும். பட் வேலிடேஷன் நம்ம ஆட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேலிடேஷனுக்கு இருக்கிற ப்ராப்பர் சின்டாக்ஸோட சேர்த்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணணும் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா db.create collection அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிரியேட் கலெக்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறது நம்மளோட கலெக்ஷனோட நேம். ஸோ ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கான வேலிடேஷனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ வேலிடேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வரிசையாக வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் என்னதான் வேலிடேட்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமா இன்னொரு செட் ஆஃப் கர்லி பிரேஸ், இதுக்குள்ளே வந்து நான் வேலிடேட்டர் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ அந்த வேலிடேட்டருங்கிறதுல தான் வந்து நம்ம வரிசையாக எழுத போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் இன்னொரு கர்லி பிரேஸ், இது வந்து உள்ளன்னு போய்கிட்டே தான் இருக்கும். இதில் தான் வந்து நம்ம ஆக்சுவலி டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து $JSON ஸ்கீமா அப்படின்னு நம்ம அடிக்க போகிறோம். JSON ஸ்கீமா, ஐ திங்க் இந்த எஸ் வந்து கேபிட்டலாக இருக்கும். JSON ஸ்கீமா. ஓகே, அகைன் இதுக்குள்ள இன்னொரு செட் ஆஃப் கர்லி பிரேஸ். அண்ட் இங்கே தான் வந்து நம்ம பீசான் டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இந்த பீசான் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பீசான்னா பைனரி ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீசான் டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ரெக்வயர்டான ஆட்ரிபியூட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ ரெக்வயர்டான ஆட்ரிபியூட்ஸ்னால் இப்போ இந்த ஆர்டர்ஸுங்கிற காலம்ல நான் என்னெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னா ஆர்டர் ஐடி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் ஐடிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வைக்கணும்னு மென்ஷனில். அதுக்கப்புறம் அமௌண்ட் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடியை சேர்த்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த கஸ்டமர் இதை ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் ஐடியை நம்ம சேர்த்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்வயர்டு அப்படிங்கிறதுல ரெக்வயர்டு இஸ் கோயிங் டு பி அ அரே. இந்த அரேல வந்து என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரெக்வயர்டோ அதெல்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஐடி அப்படிங்கிறது வந்து அது தானாகவே வரப்போகுது. ஸோ அதை நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸ் ஒரு ரெக்வயர்ட் ஆட்ரிபியூட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நம்ம வேணும்னா இன்னொரு ஆட்ரிபியூட் கூட ஆட் பண்ணிப்போம், விச் இஸ் ஐட்டம். என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் கமா ப்ரைஸ் கமா கஸ்டமர் ஐடியும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி, இந்த கஸ்டமர் ஐடி வச்சு தான் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் எந்த ஆர்டர் எந்த கஸ்டமரோடது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் வந்து இந்த ரெக்வயர்ட் அரே. இந்த ரெக்வயர்ட் அரேல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்வயர்டாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஆர்டிபிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இந்த ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு கமா போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் எழுத போகிறோம். ஸோ பேசிக்லி இங்கே இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸ் தான் அது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அகைன் இதில் வந்து இன்னொரு கர்லி பிரேஸு. இந்த சின்டாக்ஸ் கொஞ்சம் பெரிய சின்டாக்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். இது அட் எவ்ரி டைம் நீங்கள் இந்த மனப்பாடமாக வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் த சின்டாக்ஸ். நோ ஒன் இஸ் கோயிங் டு கொஸ்டின் லைக் இது நீங்கள் எக்ஸாம் ப்ராபப்ளி இது எழுத மாட்டீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்க வேணாம். பட் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் ஒன்று என்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற நம்மகிட்ட இருக்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஐட்டம்ங்கிறது தான். ஸோ வந்து ஐட்டம் அப்படின்னு போட்டுட்டு
இதுக்கு வந்து இன்னொரு கர்லி பிரேஸ். இதில் நம்ம 2 விஷயம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டைப்பு, அதுதான் வந்து இந்த பீசன் டைப் அப்படிங்கிறது. இந்த பீசன் டைப் ஐட்டம்க்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னா இதை பற்றின ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 லைனில் சொல்கிறதுக்காக இருக்கிறது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுட்டு you can mention a string saying that this has item name and பக்கத்தில் வந்து இதை வந்து required அப்படின்னு போட்டுறேன். this field வந்து ஒரு requiredஆன field அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஐட்டம் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே வந்து இந்த பீசன் டைப் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது, ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நம்பராக இருக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் நம்பர் ரெக்வயர்ட். அது சும்மா நான் போடுறேன், எக்ஸாக்டாக நீங்கள் அதில் வந்து என்ன கொடுக்குறதுங்கிறது இஸ் அப் டு யூ, பட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா இஸ் குட். ஓகே, இது உள்ள தள்ளி வரட்டும். ஃபைன், லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா கஸ்டமர் ஐடி. ஸோ இப்போ இதில் பீசன் டைப்பில் வந்து இப்போ ஸ்ட்ரிங் நம்பர் மாதிரி கொடுக்கக்கூடாது, இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒரு கலெக்ஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட ஐடி என்னவோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ அதோட பீசன் டைப் வந்து ஆப்ஜெக்ட் ஐடியாக இருக்கும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஆப்ஜெக்ட் ஐடி. ஓகே, ஸோ இதெல்லாமே கேமல் கேஸில் தான் எழுதுகிறோம். நீங்கள் ஜாவா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு கேமல் கேஸ் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி ஒரு செகண்ட் வேர்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்பேஸோ அண்டர்ஸ்கோரோ விடாமல் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி எழுதுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் கான் சே ரெஃபரன்ஸ் டு கஸ்டமர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என்னன்னா இந்த இடத்துல ஐட்டம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது ரெண்டுத்துக்கும் வேறு என்னென்ன இது மென்ஷன் பண்ணல பாருங்க. ஸோ இங்கே வந்து நல்ல வேலை இப்போவே நோட்டீஸ் பண்ணேன், இல்லைனா ஒரு எரரை வந்து தொடரும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ப்ரைஸ், திஸ் இஸ் ஃபார் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன் ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங், டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கல, ஸோ அப்படி விட முடியாது. ஓகே ஃபைன், ஏதோ எரர் வருது என்னன்னு பார்க்குறேன். ஐ திங்க் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஸ்கீமாக்கு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அன்னோன் டைப் அலேஸ் ஆப்ஜெக்டா எந்த இடத்துல? ஓகே, ஐ திங்க் இந்த ஆப்ஜெக்டை வந்து லோவர் கேஸில் போடாமல் அப்பர் கேஸில் போட்டுட்டேன். தட் இஸ் த ப்ராப்ளம். இன்னொன்று ஸ்ட்ரிங்கு அதையும் அப்பர் கேஸில் போட்டேன். இதுக்கு தான் அந்த ஜாவா கோட் பண்ணி அப்படியே வருது. ஃபைனலி கிரியேட் பண்ணிட்டோம் ஆஃப்டர் பெரிய போராட்டத்துக்கு பதிலாக. ஸோ பேசிக்லி நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது பிரச்சனை நீங்கள் விட மாட்டீங்க. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்கெல்லாம் போடுறப்ப மேக் ஷுர் யூ டைப் இட் இன் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். அப்பர் கேஸில் போடக்கூடாது, லோவர் கேஸ் லெட்டர்ஸில் போடணும். யூஆர் பேர்லி கோனா யூஸ் திஸ். இது நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸை. அண்ட் ஆல்சோ நீங்கள் லைக் ஆஃப் த டாப் ஆஃப் யூ ஹெட் இது இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் அகெயின் ஜஸ்ட் நோ, இதெல்லாமே வந்து லோவர் கேஸில் இருக்கிறது இஸ் எசென்ஷியல். அப்பர் கேஸில் என்ன மாதிரி போடாதீங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் திஸ். ஃபைன், ஓகே அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ தட் இஸ் ப்ராபப்ளி கிரியேட்டட். இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ டிபி டாட், இது பேர் வந்து என்ன, ஆர்டர்ஸ் டாட் இன்சர்ட் 1. ஓகே, இன்சர்ட் ஒன்னில் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிபி டாட் கோர்சஸ் வேணாம், கோர்சஸ் பழசு இல்லை, கஸ்டமர் டாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, db.customer.find கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அது நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அண்ட் இந்த கஸ்டமர் டேபிளில் நம்ம இந்த அமௌண்ட்டோட சும்மா ஒரு டம்மியாக இதுக்காக வச்சோம். பட் ஆக்சுவலி இந்த இடத்துல கஸ்டமர் டேபிள்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டர் டேபிளில் கொண்டு போகிறது பெட்டர். டேபிள்னு சொல்கிறேன், பட் வாட் ஐ மீன் இஸ் அ கலெக்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து ஆர்டர்ஸில் வச்சுக்கிறது இஸ் பெட்டர். ஆக்சுவலி அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, ஐ கம் டு தட். பட் இது வந்து ஒரு டம்மி, இது நம்ம பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வச்சிட்டோம். ஓகே, ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட் ஐடியை காப்பி பண்ணுறேன்.
இதை காப்பி பண்ணி எதுக்காக காப்பி பண்ணுறோன்னா நம்ம அடுத்து இன்சர்ட் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு தேவை. இப்போ டிபி டாட் ஆர்டர்ஸ் டாட் இன்சர்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இன்சர்ட் 1ல் நம்ம வந்து என்னெல்லாம் இருக்கும், ஆர்டர்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம்னா, முதல்ல ஐட்டம் இருக்கும். ஸோ ஐட்டம் வந்து இது நான் எதோட இது காப்பி பண்ணியிருக்கேன், 250 rupees. 250 rupeesக்கு என்ன வாங்கியிருக்கேன், டைரி மில்க் சில்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது எவ்வளோ ரூபா வரும்னு எனக்கு தெரியல, பட் லெட் இட் பி தட். அப்புறம் ப்ரைஸ் வந்து அங்கே இருக்கிறதே போட்டுருவோம், 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் போடுறேன். அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற அந்த கஸ்டமர் ஐடி, எந்த கஸ்டமர் வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கு நான் அப்படியே அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்லி இங்கேருந்து காப்பி பண்ணி அதை நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஆக்சுவலாக காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டீங்க டேட்டா இன்சர்ட் பண்ணுறப்ப, பிகாஸ் நம்ம மேனுவலாக மாங்கோடிபியில் போய் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களோட ஏபிஐ தான் வந்து இது பண்ணும். ஸோ அதில் வந்து யூல் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் டைனமிக்லி. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஐடி கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் அடித்தோம் அப்படின்னா அக்னாலஜ்ட் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆர்டர்ஸ் கலெக்ஷனில் ஒரு இது இருக்குது. இதே இது ஐ வில் கிரியேட் சம் மோர் ஆர்டர்ஸ். ஓகே, கோம்ஸுக்கே இன்னொன்று கிரியேட் பண்ணுவோமா. இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஐடி இதை காப்பி பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல கஸ்டமர்னா ஒன்று தான் இருக்கணும். மல்டிபிள் கஸ்டமர் லைக் கோம்ஸே வந்து மல்டிபிள் கஸ்டமராக இந்த இடத்துல இருக்கக்கூடாது டெக்னிக்கலி. பட் ரைட் நோ நம்மளுக்கு சின்டாக்ஸ் தான் முக்கியம், அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த கஸ்டமர் ஐடி வச்சுட்டேன்னா, அப்புறம் இது வந்து 400 rupees. 400 rupeesக்கு சாக்லேட் என்ன உண்டு தெரியல. எனக்கு வந்து பெர்க் சாக்லேட் பிடிக்கும், அதனால் பெர்க் நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே சிவாவோட ஆப்ஜெக்ட் ஐடி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, we have replaced that. 10 ரூபா. 10 ரூபாய்க்கு மஞ்ச் உண்டு இல்லை, மஞ்ச் இல்லை 5 ஸ்டார் கூட பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தானே. ஓகே, ஸோ பேசிக்லி நான் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டிபி டாட் ஆர்டர்ஸ் டாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். டிபி டாட் ஆர்டர்ஸ் டாட் ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் காட்டுது. ஓகே, இதுக்குன்னு தனியாக ஒரு ஐடி இருக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து ஆர்டர்ஸ் ஐடி அண்ட் அதில் வந்து ஐட்டம் ப்ரைஸு கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் ஐடி வந்து நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ் டேர்ம்ஸில் யோசிச்சிங்கன்னா இட்ஸ் லைக் அ ஃபாரின் கீ. ஸோ இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் ஆர்டர்ஸ் கலெக்ஷனுக்கும் கஸ்டமர் கலெக்ஷனுக்கும் இருக்கிற லிங்க் வந்து இந்த கஸ்டமர் ஐடி தான். இதை யூஸ் பண்ணி தான் வந்து அங்கே இருக்கிற கரஸ்பாண்டிங் கஸ்டமரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த வேலிடேஷன் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் ஃபார் வேலிடேஷன். அகெயின் அதை நீங்கள் இன்னொரு தடவை திரும்ப வேணால் பாருங்கள். ஸோ வேலிடேஷன் பார்த்துட்டோம். அந்த வேலிடேஷன் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கலெக்ஷனில் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கஸ்டமர் ஐடிக்கு ரெஃபரன்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்லி லுக்கப் வந்து இது பண்ணலாம். அதாவது நம்ம ஜாயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே லுக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டர்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல கஸ்டமர் ஐடிக்கு பதிலாக அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸை அப்படியே இந்த இடத்துல காட்டுற மாதிரி ஒரு இது யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் அந்த கமெண்ட் அடிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நம்மளோட அக்ரிகேஷனில் தான் வருது. ஸோ இப்போ டிபி டாட் ஆர்டர்ஸ் டாட் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் அக்ரிகேட்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி a ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே வந்து we are going to give an array. அந்த அரேல தான் ப்ராப்பராக வரிசையாக ஒன்றுனா வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டாலர் லுக்கப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த டாலர் லுக்கப்பில் நம்ம கொடுக்க போகிறது எதில் இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணும். ஸோ ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கஸ்டமர் அப்படிங்கிற கலெக்ஷன்ல இருந்து தான் எடுக்கிறோம். அண்ட் அதில் வந்து லோக்கல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த லோக்கல் ரெஃபரன்ஸ் தான் அங்கே இருக்கிற எந்த பர்டிகுலர் இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஆர்டர்ஸில் இருக்கிற எந்த ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தான் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். இப்போ இந்த லோக்கல் ஃபீல்டில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா
கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போடப்போம். ஓகே, திஸ் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து லோக்கல் ஃபீல்டு. எதனால் அது லோக்கல் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்னா, நம்மள்ட்ட இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஆர்டர்ஸ். ஏன்னா db.orders தான் எழுதுகிறோம். ஆர்டரில் இருக்கிற லோக்கல் ஃபீல்டு என்ன, கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது தான். ஆனால் இதே இது கஸ்டமரில் ஒரு இது தானே யூஸ் பண்ணுறோம். அந்த கஸ்டமரில் இருக்கிற ஐடியை தானே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபாரின் ஃபீல்டு. ஓகே, ஸோ அந்த ஃபாரின் ஃபீல்டு வந்து என்னன்னா அதில் இருக்கிற ஐடி. இங்கே கஸ்டமர் ஐடின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் கஸ்டமர் அப்படிங்கிற கலெக்ஷனில் அது வெறும் ஐடி தானே. ஆர்டர்ஸ் கலெக்ஷனில் கஸ்டமர் ஐடிங்கிற பேரில் ஃபாரினாக அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் கஸ்டமர் அப்படிங்கிறதுல அது வந்து ஐடி அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபாரின் ஃபீல்டு இஸ் ஐடி. அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இந்த ஆஸுங்கிறது வந்து எந்த பேரில் அது இங்கே காட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வந்து இதை வந்து சும்மா கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுது. ஸோ ஆர்டர்ஸ் டேபிளில் ஆர்டர் ஐடி இருக்குது, ஐட்டம் பேர் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, கஸ்டமர் ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் ஆயிருக்கு பாருங்கள், கஸ்டமர் அப்படின்னு காமிச்சு இதெல்லாம் காட்டுது. ஓகே, ஸோ கஸ்டமர் அப்படின்னு காமிச்சிட்டு இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட இந்த ஐடிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆர்டர் என்னவோ அதை கொண்டு வந்து இங்கே வந்து காட்டுது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஸோ பேசிக்லி இது வந்து ஜாயினாக பண்ணுற மாதிரி தான். இந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஐடிக்கு ரிலவெண்ட்டான டேட்டா என்ன, ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் என்னன்னு கஸ்டமர் கலெக்ஷனில் எடுத்து கொண்டு வந்து இங்கே அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து. ஓகே, நான் இப்போ 2 இதுக்கு தான் பண்ணியிருக்கேன், அதனால இப்படி வருது. பட் யூ கேன் ஆஸ்க் இட் டு டூ ஹவெவர் மச் யூ வாண்ட். எது வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக்கப்போட சின்டாக்ஸும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. will not use this too often, பட் இது என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்லி லுக்கப் அப்படின்னா அங்கே இருக்கிற ஜாயின்ஸ் மாதிரி. அண்ட் லுக்கப்னு போட்டுட்டு எந்த கலெக்ஷன்லேருந்து எடுக்கணும், அண்ட் நம்மள்கிட்ட இருக்கிற அதுக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் என்னது, அங்கே இருக்கிற ஃபீல்டு என்னது, அதுக்கப்புறம் எந்த பேரில் அதை நம்ம காட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு அக்ரிகேட் ஆப்ரேட்டர் தான், அக்ரிகேஷனுக்குள்ளே வர்றது தான். ஓகே, ஐ திங்க் 3 இது வந்திருக்கு. திஸ் இஸ் ஃபைன். இது எதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஒரு அரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகாஸ் தேர் கேன் பி மல்டிபிள் திங்ஸ் வித் த சேம் ரெஃபரன்ஸுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரே மாதிரி வருது. தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் பேசிக்காக என்ன சொல்ல வந்தேன்னா, NoSQL வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நார்மலைசேஷன் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். SQLங்கிறப்ப நம்ம நார்மலைசேஷன் 1 நார்மல் ஃபார்ம் 2 நார்மல் ஃபார்ம்னு யோசிச்சு அதை பிரித்து அட்டாமிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பட் NoSQL அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவே. அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு ஜாயின், அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அட் சம் சிச்சுவேஷன் இதை மாதிரி ரொம்ப பெரிய டேட்டாவாக இருக்காது, இங்கே என்னால் ஸ்டோர் பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷனில் மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நிறைய லுக்கப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் NoSQL விட்டுட்டு SQLக்கே போகிறது பெட்டர், RDBMS ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். எப்போ உங்களுக்கு லுக்கப்ஸ் நிறைய இல்லையோ அப்போ தான் வந்து நீங்கள் NoSQL வந்து ப்ரிஃபர் பண்ணணும். பட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் சில இடங்களில் வருது அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் ஃபைன். பட் த ஹோல் ஐடியா ஆஃப் NoSQL இஸ் இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப இது பண்ண வேண்டாம், அதை எலிமினேட் பண்ணலாம், எல்லாத்தையுமே உள்ள எம்பெடடாக வச்சுக்கலாம், ரெஃபரன்சஸ் வைக்காமல் எம்பெடடாக வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் NoSQL நம்ம வந்தோம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். மாங்கோ நியூவாக இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கிறதுக்காகன்னு போகக்கூடாது. இஃப் யுவர் ப்ராஜெக்ட் அலோவ்ஸ் ஃபார் NoSQL டூ தேட். பட் ரொம்ப உங்களுக்கு ரெஃபரன்சஸ் தேவைப்படுது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ வித் SQL இட் செல்ஃப். ஓகே, ஸோ அதுதான் இந்த எம்பெடடுக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம், அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ இப்போ லுக்கப் பார்த்துருக்கோம், வேலிடேஷன் பார்த்துருக்கோம், இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். இன்னும் முடியல. அடுத்த வீடியோவில் வந்து நான் MongoDB Atlas அப்படின்னா என்னன்னு சொல்லித்தரேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து MongoDB Compassல பார்த்துட்டு இருந்தோம். Atlas அப்படிங்கிறது இட்ஸ் அ கிளவுட் வெர்ஷன் ஆஃப் த சேம் திங். அது எப்படி யூஸ் பண்ணணும் அதில் பற்றி கொஞ்சம் சொல்லித்தரேன். அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸிங் அண்ட் சர்ச்சிங் பற்றி பார்ப்போம். அண்ட் தேட் வில் பி த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் த சீரீஸ். அதுவுமே வந்து நாளைக்கு வந்துடும், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் சொல்கிறதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் வந்து நான் மைக் இமோஜி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கோட் வேர்டு இந்த மாதிரி யார் கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன இமோஜி சொல்லலாம் அப்படின்னா ஸ்னார்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னார்க்கிள் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே டீப் டைவ் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு அதுக்குள்ளே இந்த லைட்டாக ஒரு இது இருக்கும் தெரியுமா, காற்று மூச்சு விட்டுக்கிறதுக்கு மாதிரி ஒரு இது. அந்த இமோஜி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.